ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 3/1/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:31 வரை, திதி இன்று மாலை 4:42 வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாம யோகம் இன்று காலை 10:18 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 4:42 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். இன்று முழுவதும் அமிர்தாதி யோகம், சித்த யோகம். இன்னைக்கு நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. அதே போல் மாலை 4:30 5:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு தான். ஆனால் இன்றைக்கி ஆருத்ரா. ஆருத்ரானா என்னென்னா, திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாள். சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை. அதனால் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் செய்வது நன்மை. இந்த ஆருத்ரா அப்படின்னா என்ன, இந்த ஆருத்ராவுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினமும் பௌர்ணமி மாலை வரைக்கும் இருக்கிறதுனால இன்றைக்கும் கிரிவலம் போகலாம். காலையில் பௌர்ணமி வழிபாடும் செய்யலாம், சிவபெருமான் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை இன்றைய தினம் பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் செவ்வாயும் புதனும் சுக்கிர பகவானும், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் கேது பகவான். சரி, இந்த ஆருத்ரானா என்ன, ஆருத்ரா தரிசனம் எதற்காக, சிவபெருமானை வணங்குவது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆருத்ரா என்ற பெயருக்கு ஆதிரை நட்சத்திரம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈரமான இலகிய மனது, பசுமையான, புத்தம் புதிய என்று பல அர்த்தங்கள் இதுக்கு உண்டு. சிவபெருமானுக்கு எப்பொழுது இலகிய மனசு உண்டு. ஏன்னா வரம் கேட்டவுடனே கொடுத்துருவார், அப்புறம் அவரே அனுபவிப்பார். அதனால் இந்த ஆருத்ரா என்ற இதுக்கு இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. இது சிவபெருமானை குறிக்கக்கூடியது, குறிக்கும் ஒரு பெயர். சரிங்களா? அதனால் இந்த திருவாதிரை நாளில் வணங்கப்படும் வடிவம் என்ன அப்படின்னா மின்னல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், அல்லது விரைவானது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் இது பொருள்படுகின்ற ஒரு தருணம் என்னென்னா வலிமை, தைரியம், அதே மாதிரி தலைமைத்துவ குணங்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இன்றைய தினம் சிவபெருமானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருவாக்களி அப்படின்றத ஒன்று செய்து சிவபெருமானுக்கு படைத்து அது எல்லோருக்கும் விநியோகம் செய்யணும். இந்த களி அப்படின்னு சொல்லும்போது எப்படி செய்வது அப்படின்னா, அரிசி நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அதை அரைச்சிக்கிட்டு சுத்தபத்தமாக செய்யணும். திருவாக்களினா சாதாரணம் கிடையாது. சுத்தபத்தமாக செஞ்சு அது சிவபெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் செய்து இன்றைக்கி வழிபாடு செய்யணும். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவேலங்காடு. ஏன்னா அந்த திருவேலங்காடு தான்
முதல் நாட்டியமான ஒரு இடம். அங்கே காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த இடம். 5 ஸ்தலங்களில், அதாவது ரத்ன சபை, கனக சபை, வெள்ளி சபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் முதல் சபை அப்படின்றது திருவேலங்காடு. அங்கு ஆருத்ரானுடைய இந்த திருவாதிரை அன்னைக்கு மிக விசேஷமான ஒரு நல்ல ஒரு தருணங்கள்லாம் கிடைக்கும், அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். அதனால் இன்றைய தினம் யாரை போய் வணங்க வேண்டும் என்றால் சிவபெருமான். அந்த சிவபெருமானை எங்கு சென்று வணங்க வேண்டும் என்றால் திருவேலங்காட்டில் உள்ள சிவனை இன்னைக்கு வணங்குதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உத்திரகோசமங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் முதல் அந்த சிவபெருமானும் சிதம்பரம் தான் சொல்லுவாங்க, தில்லை நடராஜர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்தில் மரகத பச்சையாலான சிவபெருமான், அதாவது நடராஜர் அங்கே இருக்கும். அன்றைய தினம் மட்டும்தான் அதற்கு பூசிய சந்தனத்தால் மறைச்சி வச்சிருவாங்க, அவர் முகத்தை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இன்றைய தினத்தில் மட்டும்தான் அங்கே அந்த நடராஜர் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வார்கள். இந்த 2 இடத்திற்கும் சென்று வந்தால் நமக்கு சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும். முன்னோர்களால் செய்த பாவ வினைகள், பித்ரு சாபங்கள், கர்மாக்கள் அத்தனையும் விலகி நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அந்த பித்ரு கர்மாலாம் விலகி, நம் பிள்ளைகள், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள்லாம் விலகி நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு வாய்ப்பை தரும். அதனால் இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி, அதுவும் பௌர்ணமியோடு இணைந்து திருவாதிரை வர்றது மிக மிக சிறப்பு. அதனால் இன்றைக்கி திருவேலங்காடு செல்லக்கூடியவர்கள் திருவேலங்காடு சென்று அந்த சிவனை வணங்குங்கள். அதே மாதிரி உத்திரகோசமங்கை, ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் உத்திரகோசமங்கை சென்று அங்கே இருக்கின்ற மரகத நடராஜரை வணங்கிவிட்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சுகங்களும் சிவபெருமானுடைய ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது இன்னொன்று சொல்கிற, சிவனுக்கு தீபம் ஏற்றுங்கள். எப்பொழுதுமே சிவனுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அவர். உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எந்த கோவிலுக்கு சென்றாலும் 9 தீபம் ஏற்றுங்கள். ஏன் தெரியுமா? இந்த 9ன்றது நவகிரகத்தை குறிக்கும். அப்போ நவகிரக தோஷங்கள் உள்ளவர்களுக்கும் இந்த நவகிரக தோஷங்கள்லாம் விலகும். அதுவும் இன்றைக்கி பௌர்ணமியோட சனிக்கிழமையோடு இணைந்து திருவாதிரை வர்றதுனால திருவாக்களி செஞ்சு அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபாடு செஞ்சு தீபம் ஏற்றி எல்லோருக்கும் உங்களால் இயன்ற இந்த நெய்வேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் கொடுங்க. சிறப்பாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் பித்ரு சாபம், கர்ம வினைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் சந்தோஷம், உங்கள் பிள்ளைகள் ஆசியோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி, இன்றைய தினம் 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தனவரவு, குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைய தினம் வருவாய் நன்றாக இருக்கும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். சகோதர வழியிலும் நன்மைகள் நடக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் அதால் விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி சில விஷயத்தில் பெரியோர்களை கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். மேலதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் தன வரவு, பயணங்களால் அனுகூலம், வெற்றி, மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர் திட்டமிட்டு செயல்பாடு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது. இன்றைய தினம்
திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால எல்லோருமே இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக வாக்குறுதி கொடுங்க. இன்றைக்கி குருச்சந்திர யோகம் ஏற்படுது. அதே சமயத்தில் வருமானம் வரும், விரயங்களும் ஆகும். இழுபறியான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பயணத்தால் ஒரு புதுவிதமான அனுபவம்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில சகோதர வழியில் சில விரயங்கள் ஏற்படும். விரயங்கள் அப்படின்னும்போது சுப விரயமாக கூட அதை மாற்றிக்கொள்ளலாம். அதேமாதிரி குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் உருவாகுகின்ற ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தர. ரோகிணி நட்சத்திரம் புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு போன சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, கொஞ்சம் மனதில் குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். உறவுகளுக்குள்ளே அனுசரித்து செல்லுங்கள். வண்டி வாகனங்கள் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு காரியங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பெருமை ஏற்படுகின்ற ஒரு தருணங்கள் ஏற்படும். வித்தியாசமான உணவுகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வேலையாட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாளாகவும் இருந்தாலும் கொஞ்சம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள்லாம் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென் மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் இன்றைக்கி ஏற்படும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்து, அதனால் சந்திரன் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் இஞ்சியால் ஆன உணவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு விரயங்களை தவிர்த்துருங்க, சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறை. விலையுயர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் ஒத்துழைப்பு, அதே மாதிரி உழைப்பு இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. தேவையற்ற வாக்குறுதிகளை குறைத்து கொள்ளுங்கள். மறைமுகமான சில எதிர்ப்புகளால் தாமதங்கள் ஆகுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சில துன்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அரசு சார்ந்த ஒரு செயல்பாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திர தடை தாமதம் ஏற்படும். இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
தந்திரமாக சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. லாபங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். சகோதர வழியில் அனுகூலம் கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறைகின்ற ஒரு நாள். வேலை ஆட்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். செயல்பாடுகளில் உயர் அதிகாரிகளின் இடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். உத்திரம் நட்சத்திரக்கார சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம், மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்கும். வேலை மாற்றம் கிடைக்கும். வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்திற்கான இடம் மாற்றங்கள் சாதகமாக அமையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. பொறுமை வேண்டும். அதில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் கட்டுப்பாடுகள் வேணும். ஆழ்ந்த தூக்கம் வேணும். நிறைய கண் விழிக்காதீங்க. வெளி உணவுகளை எடுத்துக்காதீங்க. கார உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் ஆதரவுலாம் கிடைக்கும். இன்றைய நாள் அமைதியோடு இன்றைக்கி இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். அஸ்த நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள்லாம் இன்றைக்கி சாதகமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதே சமயத்தில் நாராயணியம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது. அந்த நாராயணம் பதிகத்தில் 100வது பாடல் அப்படின்னு ஒன்று தசகம் பேர். அதை கேளுங்க. காதால் கேட்கலாம், இல்லை சொல்லலாம். அப்படி இல்லையா நமோ நாராயணாய சொல்லுங்கள், இல்லை கோவிந்தான்னு சொல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுடைய பெரிய மனிதர்கள் விஐபி இவர்களுடைய அறிமுகம்லாம் கிடைக்கும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள் கூடும். அதே சமயத்தில் தாயினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். குழப்பங்கள் இருக்கும். தாயால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்குவதில் பொறுமை இன்றைக்கி தேவை. மனதளவில் தெளிவுகள் ஏற்படும். இன்றைக்கி பெருமை தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். சுவாதி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும். விசாகம் நட்சத்திரக்கார் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மற்றவர்களை நம்பி எதையும் செய்யாதீங்க. அதே மாதிரி சந்தோஷம் இருக்கிறதுனால புதிய முடிவு, அதாவது புதிதாக ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அதில் புத்திசாலித்தனத்தோடு அந்த முடிவை எடுங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஏற்றம் இறக்கம் இன்றைக்கி ஏற்படும். பண விஷயத்தில் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கவனமாக இன்றைக்கி இருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரம் புரிதல்லாம் இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கி நீங்கள்
நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகரையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி சுபமான ஒரு நாள், ஆடை ஆபரண சேர்க்கை, அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம், மகிழ்ச்சி, அதே மாதிரி பிள்ளைகளால் ஒரு அனுகூலம், குடும்பத்தில் கணவன் மனைவிடைய நல்ல புரிதல், வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும், கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். ஆதாயம் கிடைக்கும். புதிய நபர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எல்லா விதத்திலும் இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருந்தாலும் கனிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் மந்த நிலை நீங்கும். உத்திராடம் நட்சத்திரம் ஆதாயகரமான நாளாக இருக்குது. இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதிய தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் இருக்கும். தாய் உறவுகள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தந்தையால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். குடுக்கல் வாங்கலில் மட்டும் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்க, வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருந்தாலும் தந்தை வழியில் தந்தை தொழில் செய்பவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதில் உங்களுக்கு லாபமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நெருக்கடியான சில சூழ்நிலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் பொறுமையை இன்றைக்கி கையாண்டால் சிறப்பாக இருக்கும். வியாபார முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தொழில், சொந்த தொழில் முனைவோர், சிறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட்டு விலகும். சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறை. எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி தேவை. இன்றைக்கி அதே சமயத்தில் பிள்ளைகளாலும் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை காட்டுங்க, நன்றாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 8 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுது. அவிட்டம் நட்சத்திரம் பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்கார குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. வெற்றிலை மாலை சாத்திட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த வேலைகள்லாம் இன்றைக்கி தாமதமாக தான் கொஞ்சம் நடைபெறும். அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். குருச்சந்திர யோகம் தான் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ராகுனுடைய சாரத்தில் சந்திரன் செல்றதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்கள் வட்டம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது.
தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல்கள்லாம் அமையும். உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து திருவாக்களி சொல்லுகின்ற அந்த களி செய்து நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் கொடுங்கள். இந்த ஜென்மசனி இதனால் ஏற்படுகின்ற ஒரு தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.